அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எந்த வருஷமும் இல்லாத விதமாக இந்த வருஷம் அவ்வளோ அதிகமான வெயில், அனல் காற்று வீசுது. அந்த வெயிலை பற்றி ஒரு கவிதை போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இன்னைக்கு புரட்சிக்கவி பாரதிதாசன் அவர்களோட பிறந்த நாள். வெயிலை பற்றி என்னுடைய சிந்தனையோடு ஒத்துப்போகிற விதமாக அவரோட கவிதை ஒன்று ஞாபகம் வந்தது. ஏன் இன்னைக்கு அந்த கவிதையவே பதிவாக போடலாமேன்னு எனக்கு தோணுச்சு. பாரதிதாசனோட நிறைய கவிதைகளை கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த கவிதையை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக அவருடைய காணல் என்கிற கவிதை இதோ. வானம் கனல் சொரியும், தரை மண்ணும் கனல் எழுப்பும், காணலில் நான் நடந்தேன் நிழல் காணும் விருப்பத்தினால், ஊனுடல் அன்றி மற்றோர் நிழல் உயிருக்கில்லை அங்கே, ஆன திசை முழுதும் தணலள்ளும் பெருவெளியாம். வாவ், ஊனுடல் அன்றி மற்றொரு நிழல் உயிருக்கில்லை அப்படிங்கிறது எவ்வளோ அழகான வர்ணனைல. இதில் எனக்கு பிடிச்ச வரி இதுதான். இப்போ நம்ம நிலைமையும் அப்படி தான் இருக்குது. மத்தியான வெயிலில் வெளியில் போய் பாருங்கள், உச்சி வெயிலில் கட்டட நிழல் கூட நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒட்டும் பொடி தாங்கா தெடுத்தூன்றும் அடியும் சுடும், விட்டு புறங்குதித்தால் அங்கும் வேகும் உளம் துடிக்கும், சொட்டு புனலறியேன் ஒன்று சொல்லவும் யாரும் இல்லை, கட்டுடல் செந்தணலில் கட்டி கந்தகமாய் எரியும், எடுத்தூன்றும் அடியும் சுடும். இப்போ நம்ம செப்பல் இல்லாமல் யாருமே வெளியில் போகிறதில்ல, அதனால் இந்த வழி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 2 வீலரை மத்தியானம் வெயிலில் பார்க் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து வந்து உக்காந்த எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். முளைத்த கள்ளியினை கனல் மொய்த்து கரியாக்கி, விளைத்த சாம்பலை போய் இனிமேலும் உருக்கிடவே, கொளுத்திடும் காணல் உயிர் கொன்று தின்னும் காணல், களைத்த மேனி கண்டும் புறங்கழுத்திருக்கும் வெளி, திடுக்கென விழித்தேன் நல்ல சீதள பூஞ்சோலை. தண்ணி இல்லாமல் கூட கள்ளிச்செடி வளர்ந்துடும், ஆனால் அந்த கள்ளியவே சாம்பலாக்கி அந்த சாம்பலை கூட உருக்கிற அளவுக்கு வெயில் கொளுத்துதுன்னு என்ன அழகான வர்ணனைல. ஆனால் இதெல்லாம் கனவு. நெடும் பகற்கனவில் கண்ட நெஞ்சுறுத்தும் காணல் தொடர்ந்ததென் நினைவில், குளிர் சோலையும் ஓடையுமே சுடவரும் கனவோ என்று தோன்றியதுண்மையிலே. ஐயோ, அந்த பயங்கரமான கனவுலேருந்து அவர் மீளவே இல்லைங்க. குளிர் சோலை கூட சுடவருமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான காணல், அனல். ஆனால் இதெல்லாம் அவர் காலத்தில் தாங்க கனவு, நம்ம காலத்தில் இது நிஜம். காரணம், மரங்களை வெட்டி வெட்டி நம்மளை நாமே மோசம் போக்கிக்கிட்டோம். கவிதை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் அடிக்க வருவீங்க. ஏன்னா இது யாரோட கவிதை? புரட்சிக்கவி பாரதிதாசனோட கவிதை. இந்த காலத்துக்கு கரெக்டாக பொருந்ததில்ல. அடுத்த வாரம் என்னுடைய சொந்த கவிதையோடு வருகிறேன். நன்றி.